Therefore, exercise 4.1 fourth sum. Two triangles QPR and QSR right angled at P and S respectively are drawn on the same base QR and on the same side of QR. If PR and SQ intersect at T, prove that PT into TR equal to ST into TQ. ஓகேவா? அப்போ 2 triangles இருக்கு. என்னென்ன triangle? QPR QSRங்கிற 2 triangle இருக்கு. அதில் ரைட் ஆங்கிள் எந்தெந்த லெட்டருக்கு இருக்கு? P and S தான் ரைட் ஆங்கிளாக வருது. drawn on the same base. அப்போ அந்த 2 triangleக்கு சேம் பேஸ் வந்து என்னது? QR. அதான் அண்ட் வந்து சேம் சைடு ரெண்டுக்கும் இல்லை சேம் சைடு சேம் பேஸ் வந்துட்டு எதா இருக்குது? QR. ஓகேவா? அப்போ QRங்கிறத சேம் பேஸு. ட்ரையாங்கிள் எது? QRனா P அண்ட் S தான் மேலே வரும். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி போட்டேன். P இந்த இதுக்கு Pயும் இந்த இதுக்கு Sன்னு போட்டுட்டேன். அப்போ 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. 2 ட்ரையாங்கிள்ஸ் என்ன ட்ரையாங்கிள்? QP, அதான் இங்கே ஃபஸ்ட்டு P போட்டிருந்தேன்னா அப்போ QPR அண்ட் QSR அப்படின்னு 2 ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சாச்சு. ரெண்டுக்கும் QRங்கிறது பேஸாக கிடச்சிருச்சு. பட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் PR அண்ட் SQ இன்டர்செக்ட் அட் T. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே P இங்கே Q போட்டிருந்தேன்னா அப்போ PRங்கும் போது என்ன ஆகிடும்? இங்கே ஃபஸ்ட்டு P போட்டிருந்தேன்னா PRும் QSும் இது ரெண்டு எப்படி இன்டர்செக்ட் ஆகும்? அதனால இந்த லெட்டர் இங்கிட்டு மாற்றி போட்டால் போதும். ஏன்னா 2 ட்ரையாங்கிள்ஸ் தான் வேணும். பேஸு QR. ஆனால் P இங்கிட்டு மாற்றிட்டு S இங்கே மாற்றிட்டோம்னா இப்போ பாருங்கள் PR அண்டு QS. PR and QS intersect. அது ரெண்டு லைன் இன்டர்செக்ட்னா என்னது? ரெண்டு லைன் கட் ஆகி அது ஜாயின் ஆகிற இடம் தான் இன்டர்செக்டும் போகும். அப்போ இங்கே P இங்கே S மாற்றினாதான் PR and QS intersect at T ஆகும். 2 ட்ரையாங்கிள்ஸ்லாம் மாறல. நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. 2 ட்ரையாங்கிளோட பேஸும் வந்துட்டு QR தான். அந்த ட்ரையாங்கிளில் P and S வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. QRங்கிறது ரைட் ஆங்கிள் வரைஞ்சிட்டோம். இங்கே P and S தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே P போட்டதுக்கப்புறம் இங்கே P and S அப்படி போட்டால் தான் இன்டர்செக்ட் அடுத்த அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறோம்? Pங்கிற லெட்டர் இங்கே போட்டோம்னா PR, அதாவது Pயும் இங்கே Sம் போட்டோம்னா இப்போ நமக்கு என்ன ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு? QPRங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. QSRங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கான பேஸ் வந்துட்டு QRங்கிறது இருக்குது. ஓகேவா? அடுத்து P and S வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Pங்கிறது ரைட் ஆங்கிள் தான், Sங்கிறது ரைட் ஆங்கிள் தான். ஓகேவா? ரெண்டு ரைட் ஆங்கிளாக இருக்குது. ரெண்டு இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்துட்டு, அதாவது இஃப் PR அண்ட் SQ PR என்ன இங்கே நம்ம P போட்டோம்னா PR SQ இங்கே வந்துடும். அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகாது. ரெண்டு தனித்தனி லைன் இப்படி தான் இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு இன்டர்செக்ட் ஆனால் இப்படி கட் ஆகணும்ல, அதனால தான் இப்படி வரைகிறோம். அப்போ P இங்கே மாற்றிட்டோம்னா PR அண்ட் SQ இன்டர்செக்ட் அட் T. அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் அனுசரித்து நம்ம எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிட்டோம். என்ன ட்ரையாங்கிள்? 2 ட்ரையாங்கிள் QPRும் QSRங்கிற ட்ரையாங்கிள். அது ரெண்டுக்கு பேஸ் QR, அதில் P and S வந்து ரைட் ஆங்கிள். QRங்கிறது பேஸாக வரைஞ்சிட்டோம். PSங்கிறது QR பேஸாக வரைஞ்சிட்டோம். அடுத்த ரைட் ஆங்கிளுக்கு மேலே இன்னொரு லெட்டர் தானே வரும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிளாக வரைவோம். அதாவது Pங்கிறது இது ரைட் ஆங்கிளாகவும் Sங்கிறது இதை எடுத்து இது ரைட் ஆங்கிளாகவே எடுத்துக்கிறோம். அப்போ தான் PRும் QSும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் Tன்னு அவங்க கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் கரெக்டாக வரைஞ்ச மாதிரி ஆகும். அப்போ கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னா அடுத்த சிம்பிள் தான். ஓகேவா? என்ன ப்ரூவ் பண்ணணும்? PT இன்ட்டு TR ஈக்குவல் டு ST இன்ட்டு TQன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ PT இன்ட்டு TR, PTங்கிறது பாருங்கள் எங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியது பாருங்கள். PT இன்ட்டு TRும் அதே மாதிரி ST இன்ட்டு TQ. அப்போ இந்த சைட்ஸ் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ இந்த சைடு பற்றி பேசுகிறதுனால, அதாவது இந்த சைடும் இந்த சைடும் இந்த சைடு தான் பேசுகிறோம். ஸோ இந்த சைட்ஸை பற்றி பேசுகிறதுனால நம்ம இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதான் இந்த ட்ரையாங்கிள், இந்த 2 ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் அதோட சைடை பற்றி நமக்கு பேச முடியும். ஓகேவா? அப்போ என்ன எடுத்துக்கிறோம்? ட்ரையாங்கிள் PTQ அண்டு ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் PTQ அண்டு ட்ரையாங்கிள் STR. இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இந்த 2 ட்ரையாங்கிள்லையும் ஆங்கிள் P அண்ட் ஆங்கிள் S வந்துட்டு அவங்களே ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. 90 டிகிரியும் கொடுத்துட்டாங்க. அதை எழுதிக்கிறோம். ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் S ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்து இங்கே வரும்ல இந்த இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு இப்படி ஒரு லைன் வரையலை இப்படி கிடைக்கும்ல, இது என்ன சொல்லுவோம்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். என்னென்ன ஆங்கிள்? அந்த ஆங்கிள் நேம் எழுதும்போது எந்த ஆங்கிள் நேம் லெட்டர் வருதோ அது சென்டரில் வரணும். அப்போ எப்படி எழுதலாம்? ஆங்கிள் PTQன்னு எழுதலாம், இல்லாட்டி ஆங்கிள் QTPன்னு எழுதிக்கலாம். ஆனால் அந்த டீங்கிறது சென்டரில் இருக்கணும்.
அப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறது ஆங்கிள் QPTQ ஈக்குவல் டு ஆங்கிள் STR. ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இப்போ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸில் என்ன ஆயிடுச்சு, டூ ஆங்கிள்ஸ் வீதம் ஈக்குவல் கொண்டு வந்துட்டோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள், அவங்களே ரைட் ஆங்கிள் கொடுத்தனால அது ரெண்டு ஈக்குவல்னு எழுதிட்டோம். அடுத்து இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு எழுதிருக்கோம். ஏன்னா இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் டூ ஆங்கிள்ஸ் வீதம் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த டூ ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு, சிமிலர் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு ஏஏ சிமிலாரிட்டியில். ஓகேவா? அப்போ நம்ம அதை எழுதிக்கிறோம், ட்ரையாங்கிள் PTQ சிமிலர் டு ட்ரையாங்கிள் STR சின்ஸ் ஏஏ சிமிலாரிட்டி. அப்போ இது வரை கண்டிஷன் ஓகே தானே? கொடுத்தது வச்சு வரைஞ்சிட்டோம். அடுத்து அவங்களே ஒரு ஆங்கிள் ஈக்குவல் 90 டிகிரி ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிள் ஈக்குவல் எழுதிட்டோம். இன்னொன்று வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் அது ஈக்குவல் நம்ம எழுதணும். ஸோ டூ ஆங்கிள்ஸ் ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் எழுதிட்டோம். டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்னு சொன்னாலே அந்த டூ ட்ரையாங்கிள்ஸில் இருக்கிற த்ரீ ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இது ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னால் நமக்கு தான் ட்ரையாங்கிள் வச்சு எழுதுறதுக்கு தெரியும்ல. டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்னு எழுதிட்டாலே அந்த ட்ரையாங்கிள் நேம் பண்ணியிருப்போம்ல, அதை வச்சு நம்ம வந்து அந்த ப்ரொபோஷனலாக எழுதிடலாம் இல்லையா? அதாவது PT டிவைடட் பை ST ஈக்குவல் டு செகண்ட் ரெண்டு லெட்டர் TQ டிவைடட் பை TR ஈக்குவல் டு ஃபஸ்ட் அண்ட் தேர்டு PQ டிவைடட் பை SR. ஓகேவா? இப்போ இதில் நமக்கு வேண்டிய லெட்டரில் ஏதோ 3 இருக்குது, ஏதோ 2 தான் எடுத்து செய்வோம். அது சம்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். எது 2 எடுத்துக்கலாம் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண வேண்டியது எது, PT TR ST TQ அந்த லெட்டர் தான் வேணும். அப்போ PT TR ST TQ தான் வருது. அப்போ இது தேவையில்லை, ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்தால் போதும். அப்போ PT டிவைடட் பை ST ஈக்குவல் டு TQ டிவைடட் பை TR. இங்கே டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரையில் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், இங்கே டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரையில் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், PT இது இங்கிட்டு வரையில் இன்ட்டு TR ஈக்குவல் டு இந்த ST இங்கிட்ட மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா, ST இன்ட்டு TQ. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏன்னா அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? ஸோ ஃபோர்த் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக வரைகிறோம். QRங்கிறது பேஸாக வச்சு டூ ட்ரையாங்கிள் வரைகிறோம். QPRும் QSRங்கிற டூ ட்ரையாங்கிள் வரைகிறோம். அதில் 2 Pயும் S ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. PQவும் PRும் SQவும் இன்டர்செக்ட் அட் Tன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டூ ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இதில் வந்துட்டு நமக்கு கிவன் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் வந்துட்டு ஈக்குவல் இருக்குது, வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் கொண்டு வந்தோம். ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் கொண்டு வந்துட்டோம். சிமிலர் ட்ரையாங்கிள்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸாக ப்ரொபோஷனல்ங்கிறது எழுதணும். நமக்கு தேவையான 2 எடுத்துட்டு அதை நம்ம கொண்டு வரலே ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடச்சிருச்சு. ஓகே, ஃபோர்த் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.